வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை அனுசம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 215 டிகிரி விருச்சிக ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 7வது பாவகத்தில் சூரிய பகவானுடைய சாரம் வாங்கி முழுமையாக இந்த மாதம் முழுவதும் பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள் பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுபோக இந்த மாதம் பிறக்கப்படக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, 3வது பாவகத்துக்கு அதிபதி. வக்கர நிலைகளில் குரு பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசியை பார்க்குறார். சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கி குரு பகவானோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம் தானுங்க இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் முக்கியமான திருப்பங்கள் 5 திருப்பங்கள் வரப்போகுது இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. சொல்லப்போனால் விடியல் பிறக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காற்று அடிக்கும் போது தான் தூற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும் இல்லையா? அப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரக்கூடிய அற்புதமான தருணம் இந்த மாதத்தில். ஆதாரம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். வேறு யாருக்குமே சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வரமாட்டார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 9வது பாவகத்தில் பிதிரு ஸ்தானத்தில் பிதிரு காரகன் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆடி மாதம் தானுங்க. பிதிரு ஸ்தானம்னா அப்பாவுடைய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சூரியன்னா தந்தை. பிதிரு ஸ்தானத்தில் பிதிரு காரகன் அதாவது சூரியன் வரக்கூடிய அருமையான மாதம். பூர்வ புண்ணிய சாபங்கள் இருக்குதுங்க. அந்த சாபம் நிமோஷனை இல்லாமல் இருக்குங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கலைன்னா இந்த ஆடி மாதத்தில் உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகளாலேயோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிமுறைகளாலேயோ 100% உங்கள் குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். அண்ணன் தம்பி 4 பேரோடு நாங்கள் பிறந்தனுங்க, யாருக்குமே கல்யாணம் நடக்கலை, இல்லை கல்யாணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்ட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் 1000 சாமியை கும்பிடலாங்க, தப்பில்லை. ஆனால் குலதெய்வத்தை கும்பிடாமல் இருக்கக்கூடாது. குலதெய்வ வழிபாடு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஆடி மாதத்தில் மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கும். முன்னோர்கள் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். இது 2 ஏற்படுத்திக்கோங்க. அருமையான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. அதுபோக ராசிக்கு 9வது பாவகத்தில் சூரிய பகவான் மாதம் முழுவதும் ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் வரார். அப்போது சூரிய பகவானும் புதனும் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தோடு இருக்காங்க. இதனால் அப்பாவுக்கும் மகனுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். பாகப்பிரிவினை நிறைய குடும்பத்தில் நடந்திருக்காது. ஒரு சில நண்பர்களுக்கு பாகப்பிரிவினை நார்மலாக நடந்துடும். ஒரு சில நண்பர்களுக்கு 2 தலைமுறையாக பிரிக்காமல் இருக்கிறேங்க, இல்லை நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறோம், இது வரைக்கும் பாகப்பிரிவினை செஞ்சுக்க முடியலைங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்க தானே செய்கிறீங்க. இப்போ இந்த ஆடி மாதத்தில் போர்க்களம் முடிந்ததுக்கப்புறம் 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் போர்க்களம், மகாபாரத போர்க்களம் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ ஆடி 18க்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த பாகப்பிரிவினை இப்படின்ற ஒரு விஷயங்கள் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதுபோக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா செவ்வாய் குரு இணைவு.
தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி. ஏற்கனவே குரு பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா புத்திரஸ்தானாதிபதி. எல்லாருக்குமே ஆணு பொண்ணு எல்லாத்துக்கும் புத்திரக்காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கனாலும் குரு தான். அப்போது அந்த குரு சந்திர பகவானுடைய சாரம் வாங்கியிருப்பார். இந்த மாத தொடக்கத்தில் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குது, ஒரு பாவகத்தில் இருக்குது, ஒரு பாத்தியத்தில் இருக்குன்னா அந்த கிரகம் அந்த பாத்தியத்தில் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் கொடுக்கும். குரு பகவான் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 7வது பாவகத்தில் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் தான், ரோகிணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 47 டிகிரியில் இருக்கிறார். குரு பகவானுக்கே நட்சத்திரம் கொடுத்த சந்திரன், அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த இடம் விருச்சகம். அப்போது சந்திரனும் குருவும் பார்வை பரிவர்த்தனை, இதனால் குருச்சந்திர யோகம். அதுபோக செவ்வாவும் குருவும் ராசிக்கு 7வது பாவகத்தில் குருமங்கள யோகம். நிறைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த திருமணத்தில் தடைகள் இருக்குதுங்க. போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க, எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்லதும் நடக்கலை. கை நினைக்கிற நேரத்தில் கத்தரிச்சிட்டு போகுதுங்க, பரிசம் போகிற நேரத்தில் பாதியில் நின்று போகுதுங்க. இதுதான் மிகப்பெரிய மன அழுத்தமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு கல்யாணம் ஒன்று நடந்தால் போதுண்டா சாமின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளுக்கு ஒரு தீர்வு. பொதுவாக ஒரு நல்ல நேரம் அப்படின்றது மாதம் ஃபுல்லாக நல்ல நேரம் வந்துடாதுங்க, வருஷம் ஃபுல்லாக நல்ல நேரம் வந்துடாதுங்க. நம்ம கெட்டது நீங்கிறது அது ஒரு செகண்டு தான். அந்த திருமணத்தடை நீங்கிறது ஒரு தருணம், ஒரு 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 அரை மணி நேரத்துலையோ 1 மணி நேரத்துலையோ ஒரு பொண்ணு செட் ஆகிற நேரம்தான், இல்லை பையன் செட் ஆகிற நேரம்தான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மெராக்கல் அதிசயம் இந்த குருமங்கள யோகத்தில் நிச்சயம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். குருவும் சந்திரனும் பார்வை பரிவர்த்தனையால் குருச்சந்திர யோகம்னு சொன்னனுங்க. செவ்வாவும் குருவும் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் சேர்ந்திருப்பதால் குரு மங்கள யோகம்னு சொன்னனுங்க. குரு செவ்வாவோட சேர்ந்திருக்கிறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் செவ்வாய் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குறார். அப்போது சந்திரனும் செவ்வாவும் பார்த்துக்கிறதுனால சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 4 யோகம் 30 வருஷம் கழித்து வரக்கூடிய அருமையான பிராத்தம் இது. 4 யோகம் இருக்கக்கூடிய தருணத்தில் சனி பகவானுடைய பார்வை. இதனால் வேலை வாய்ப்பில் திருப்புமுனை. வேண்டா விருப்பம் நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க ஒரு நிறுவனத்தில், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைன்றது எனக்கு தெரியும். 50,000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறேனுங்க, 10,000 ரூபாய் தான் நான் சம்பாரிச்சுக்கிட்டு வரேன், அது எனக்கே தெரியுது, ஆனாலும் வேறு வழி இல்லை, எனக்கான ஒரு இடம் இது இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான இடத்துல கொண்டு போய் அழகாக இந்த மாதத்தில் உங்களை சேர்த்தி விடும். அதுபோக சுயத்தொழில் செய்து நட்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேனுங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க, பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குதுங்கன்னா அந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும் இந்த ஆடி மாதத்தில். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லைங்க அப்படின்னா நிச்சயம் இந்த புதனும் சூரியனும் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணம் நல்லா இருக்கும். சில நண்பர்களுக்கு ஆடி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே யோகத்தை கொடுக்கும். சார் அது எப்படி சார், அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்களேன் சார் அப்படின்னா, ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா இப்போ நாமளே வந்து ஒரு ஒரு துலா ராசியோ விருச்சிக ராசியோ ஏதோ ஒரு ராசி அப்படின்னா அந்த ராசிக்கு 11வது கட்டம் அதுதான் லாபஸ்தானத்தை குறிக்கும். 10வது கட்டத்தை தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். எல்லாருக்கும் பொருந்தும். இந்த 11வது பாவகத்துக்கு அதிபதி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். 3ஆம் தேதி ஆடி மாதம் 3ஆம் தேதி புதன் பயிற்சி ஆகிறார். ஏன்னா இந்த மாதத்தில் 2 கிரகம் தான் பயிற்சி பார்த்துக்கிடுங்க. புதன் 3ஆம் தேதி பயிற்சி ஆவார், 15ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி அடைகிறார். இந்த 2 கிரகம் தான் பயிற்சி. சந்திரன் விடுங்க, 2.5 நாளைக்கு ஒருக்க மாறிட்டே இருப்பார், அதை விட்டுடுங்க.
இந்த புதன் 3ஆம் தேதி வரக்கூடியவர், அதாவது லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வரார். அப்போது தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த புதனை உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பார்ப்பார் 4வது பார்வையாக. சார் செவ்வாய் 4வது பார்வையாக பார்க்குறது நல்லதா சார் அப்படின்னா, லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது செவ்வாவுடைய பார்வைப்படுறது சிறப்பு. அந்த செவ்வாய் கூட அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து தான் பார்க்குறாரு. அதுபோக சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் பார்ப்பார். யார்? அந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனை தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது. அப்போது வேலையில் மாற்றங்கள் வருமா வராதா? படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வருமா வராதா? வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் கண்டிப்பாக வரும். சுய தொழில் செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்குதுன்னா தாராளமாக செய்யலாம். ஆடி மாதமாக இருக்குதே அதெல்லாம் பார்க்க வேண்டாம், 4 பொழுது நலிந்தோருக்கு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், வாழ்க்கையே நல்லா இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் பொதுவாக ஆடி மாதத்தில் புது தம்பதிகளை பிரித்து வைக்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா ஆடி மாதத்தில் கருத்தரிச்சா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்குமே அப்படின்ட்டு. ஐயா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, கல்யாண காரகன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குதுங்க, கல்யாண ஸ்தானாதிபதி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது. இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கல்யாண ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் சொல்லுவோம், அதாவது சுக்கிரன். ரிஷபராசி நண்பர்களுக்கு அதாவது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கல்யாண ஸ்தானாதிபதியும் கல்யாண காரகனும் சுக்கிரன் தான். 2 பேருமே சுக்கிரன் தான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி தான். அந்த சுக்கிரனை உங்கள் ராசிநாதன் பார்வை பார்க்குறாருன்றது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த சுக்கிரன் 15ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிநாதனுடைய பார்வை பார்ப்பார். சுக்கிரனை கல்யாண ஸ்தானாதிபதியை, கல்யாண காரகனை, கல்யாண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசியாதிபதி 4வது பார்வையாக அந்த சுக்கிரனை பார்ப்பார். இதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த திருமணமாகி பிரிஞ்சு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டாங்க, மறுமணத்துக்காக போராடிட்டு இருப்பாங்க பாருங்கள். ஏன்னா திருமணத்தோட கொடுமை என்னன்னா மறுமணம். திருமணமாவது ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரத்தில் டக்குன்னு முடிஞ்சு போயிடுது. இந்த மறுமணத்துக்கு படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் இல்லை. ஏதோ ஒரு சிலருக்கு டக்குன்னு முடிஞ்சிருது, ஒரு சிலர் 10 வருஷமாக முயற்சி பண்ணுறவங்களான நம்ம பார்க்குறோம். இந்த நேரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மறுமணத்தில் சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த சங்கடத்தை சரிப்படுத்திவிடும் இந்த பிரபஞ்சம். ஒரு நல்ல நேரம். பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவாங்க. சனி சுபஸ்தானாதிபதி சுக்கிரனை பார்க்குறாரு. சனியும் சுக்கிரனும் பார்வை பரிவர்த்தனை, அதாவது திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனியும் நட்சத்திர பார்வை பரிவர்த்தனை. நிறைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் வாகன யோகம் ஏற்படும். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைக்கிள் வாங்குறதோ, பைக்கு வாங்குறதோ, காரு வாங்குறதோ அது உங்களுடைய சாமர்த்தியம். ஆனால் வாகன யோகம் நிச்சயமாக ஏற்படும் இந்த நேரத்தில். அப்போது திருப்பங்கள் அப்படின்னா 5 திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். புத்திரபாகிய வளர்ச்சி முதல் கொண்டு இந்த மாதத்தில் நிச்சயம் நல்லது நடக்கப் போகுது. ஆடி மாதம் குழந்தை கருத்தரிச்சா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்குமே அப்படின்ற எண்ணங்கள் வேண்டாம். வருஷக்கணக்காக குழந்தை பாக்கியம் இல்லாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, ஒன்றுங்களுக்கு நல்லது நடக்கலைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தால் குரு பகவான் புத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தால், உங்கள் ராசிநாதனோட சேர்ந்திருக்கிற தருணத்தால் 100% புத்திர வளர்ச்சியும் பெருகும். ஆக ஒரு நல்ல ஒரு தருணம், அருமையான தருணம், அற்புதமான தருணம், அதில் மாற்று கருத்து இல்லை. சார் எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. யார் சொன்னாலும் உங்கள் ராசிக்குண்டான பலன்கள் சொல்கிறாங்களே தவிர உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கிற பலன்கள் சொல்கிறது இல்லை. யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன சாரம் நடக்குது, என்ன சூட்சமம் நடக்குது, என்ன அதிசூட்சமம் நடக்குது அப்படின்றது ஜாதகம் கணிச்சு கணக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிக்குரிய பலன்கள் வெகு சிறப்பாக இருக்குது. இப்போது இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் 5% 5% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதுமானது. 95% இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு நல்லது செய்திடும், இந்த கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில். அதனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு முறை பாருங்கள். அதுபோக என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.